நான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி ஒளிபரப்பினூடாக இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய இந்த ஒளிபரப்பினூடாக அளவியல் விஞ்ஞான முறை என்ற பாடம் தொடர்பாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பரீட்சை வினாத்தாளோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் 2020 உயர்தர பரீட்சை பகுதி 1 வினாத்தாளை நீங்கள் உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். பகுதி 1 அமைந்திருக்கின்ற 50 வினாக்களுக்குரிய விடைகள் எவ்வாறு அமைகின்றது என்பதை நாங்கள் இப்போது விரிவாக ஆராய இருக்கின்றோம். பரீட்சை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என தீர்மானிக்கப்பட்டிருப்பதால் ஏறத்தாழ இன்னும் 2 மாதங்கள் மாத்திரமே இந்த பரீட்சைக்காக தயார்படுத்துகின்ற காலம். கற்ற விடயங்களை பரீட்சை வினாக்களோடும் கடந்த கால பரீட்சை வினாக்களுக்கு பதிலளிப்பதன் ஊடாகவும் நீங்கள் இந்த பரீட்சைக்கு உங்களை மென்மேலும் தயார்படுத்திக் கொள்ள முடியும். எனவே கற்ற விடயங்கள் எவ்வாறு பரீட்சையிலே பிரயோகிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் நன்கு அறிந்து கொள்வதற்காக இந்த பரீட்சை வினாக்களோடு நாங்கள் தொடர்ந்து வருகின்ற ஒளிபரப்பினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வகையிலே நாங்கள் இப்போது வினாத்தாளோடு இணைந்து கொள்வோம். முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அரிஸ்டோட்டலிய பகுப்பாய்வில் X என்னும் குறித்த ஒரு நபர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்ற எடுப்பு எவ்வகையான ஒரு எடுப்பாக கொள்ளப்படுகின்றது என்பது இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. நிறை விதி எடுப்பு, குறை மறை எடுப்பு, நிறை மறை எடுப்பு, தனி மறை எடுப்பு, தனி விதி எடுப்பு. அரிஸ்டோட்டலிய பகுப்பாய்வு என்று சொல்லுகின்ற போது பாரம்பரிய எடுப்பு வகையீட்டினுடைய அடிப்படையிலே நாங்கள் எடுப்புகளை நிறை குறை என்ற பண்பையும் விதிமறை என்ற பண்பையும் அடிப்படையாக கொண்டு நிறை விதி எடுப்பு, நிறை மறை எடுப்பு, குறை விதி எடுப்பு, குறை மறை எடுப்பு என 4ஆக நாட்பிரிவு திட்ட அடிப்படையிலே வகைப்படுத்திக் கொள்ளுகின்றோம். எனவே மாணவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நவீன அளவையியலில் உள்ள தனி விதி தனிமறை எடுப்புகள் அரிஸ்டோட்டலிய பகுப்பாய்விலே உள்ளடக்கப்படவில்லை. எனவே X என்னும் குறித்த ஒரு நபர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்பது நிறை மறை எடுப்பாக அமையும். அது 6 வகையான நவீன அளவையினுடைய பகுப்பாய்விலே என்று சொல்லுகின்ற போது தனிமறை எடுப்பாக அமையும். உங்களுக்கு தெரியும், நவீன வகையீட்டிலே தனி எடுப்புகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பாரம்பரிய அளவையியல் எடுப்புகளோடு நவீன அளவையியல் எடுப்புகள் மேலும் 2ஆக தனி விதி தனிமறை என்று 6 வகையான எடுப்புகள் அடங்கும். எனவே பாரம்பரிய அளவையியல் எல்லாம் தனி எடுப்புகள் நிறை எடுப்புகளாக நோக்கப்படும் என்ற வகையிலே தனி விதி எடுப்பு நிறை விதி எடுப்பாகவும் தனி மறை எடுப்பு நிறைமறை எடுப்பாகவும் அமையும். X என்னும் குறித்த நபர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ளார் என்று சொல்லுகின்ற போது நவீன அளவையில் அது தனி விதி. ஆனால் பாரம்பரிய அரிஸ்டோட்டல் அளவையிலே அது நிறை விதி. ஆனால் உள்ளாகவில்லை, அது மறை எடுப்பு. எனவே அங்கு தனிமறையாக இருக்கின்ற போது இங்கு நிறைமறை எடுப்பாக அமையும். எனவே அந்த வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் 3வது விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அது ஒரு நிறை மறை எடுப்பாக அமையும். இரண்டாவது வினாவை பாருங்கள். 1690ஆம் ஆண்டிலிருந்து சுமார் ஒரு நூற்றாண்டு காலம் ஐரோப்பிய வானியலாளர்கள் பலர் அவ்வப்போது அவதானித்து வந்த குறித்த ஒரு நட்சத்திரத்தை 1781ஆம் ஆண்டு ஒரு இரவில் வில்லியம் ஹேர்சல் என்பவர் தாமாக தயாரித்துக் கொண்ட தொலைநோக்கியின் மூலம் அவதானித்தார். எனினும் குறித்த அந்த நட்சத்திரத்தின் தோற்றத்தில் ஏற்பட்டது ஒரு பிரச்சனையின் காரணமாக
அந்த பொருள் எதுவென முடிவு செய்வதனை காலம் தாழ்த்தினார். அந்த பொருள் யுரேனஸ் கிரகமாகும். ஹெர்சல் அவதானித்த அந்த பிரச்சனை யாது? ஐரோப்பிய வானியலாளர்கள் அவ்வப்போது அவதானித்த ஒரு கிரகத்தை ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு பின்பாக ஹெர்சல் அவதானித்திருக்கின்றார். 1690 781 ஆண்டு. அவர் அவதானித்த அந்த அவதானமானது தொலைநோக்கியினூடாக அவதானிக்கப்பட்ட அவதானம் ஒரு நட்சத்திரத்துடைய தோற்றத்திலே ஏற்பட்டதொரு பிரச்சனை காரணமாக எதுவென்பதை முடிவு செய்வதற்கு அவர் காலம் தாழ்த்தினார். அந்த பொருள் யுரேனஸ் கிரகம். எனவே அந்த பிரச்சனை எதுவென வினாவுகின்ற போது நட்சத்திரத்தின் வெளிச்சம் போதுமாக இன்மை, அந்த நட்சத்திரம் சதுர வடிவாக இருந்தவை, நட்சத்திரத்துக்கு பொருத்தமட்ட தட்டை வடிவில் அது காணப்பட்டவை, அந்த நட்சத்திரம் மின்னுகின்ற தன்மையினை கொண்டிராமை, அந்த நட்சத்திரம் பூமிக்கு மிகவும் அண்மித்ததாக இருந்தவை. எனவே அந்த குறித்த கிரக எதுவென்பதை வெளியிடுவதற்கு அவர் காலம் தாழ்த்தியமையானது தோற்றத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. எனவே அந்த நட்சத்திரத்தினுடைய தோற்றமானது அவர் பொருந்தாத தட்டை வடிவில் இருந்தமையால் அந்த பொருத்தமற்ற ஒரு வடிவத்தை தோற்றம் என்கின்ற போது அந்த வடிவம் வேறுபட்டமையால் அது எதுவென்பதை தீர்மானிப்பதற்கு அவர் காலம் தாழ்த்தினார். எனவே அந்த இரண்டாவது வினாவுக்கு மூன்றாவது விடை சரியான விடையாக அமைகின்றது. மூன்றாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வருவனவற்றுள் எது பலமான உத்தரிவாதம் ஒன்றுக்கு இன்றியமையானதும் போதுமானதுமான விடயங்களை உள்ளடக்கியோது தெரிவாக அமைகின்றது? பலமான உத்தரிவாதம், முழு நிறைவான வாதம். அப்ப வாதங்களுடைய வகைப்படுத்தல்களிலே வாய்ப்பான வாய்ப்பற்ற வாதம், அளவையில் விதிக்கு பொருந்துகின்ற வாதம், வாய்ப்பான பொருந்தும் வாதம், வலிதான வாதம், விதிக்கு பொருத்தமற்ற ஒரு வாதம், வாய்ப்பற்ற வலிதற்ற வாதம். இன்னொரு வகையிலே பலமான பலமற்ற முழு நிறைவான முழு நிறைவற்ற வாதம் வாய்ப்பாகவும் அதேவேளை யதார்த்த உலகிலே பொருந்துகின்ற உண்மையான ஒரு வாதமாகவும் இருந்தால் அது முழு நிறைவான பலமான உத்தரிவாதம். ஒரு வாதம் வாய்ப்பாக இருந்து காணப்படினும் அது யதார்த்த உலகோடு பொருத்தமற்றதாக இருந்தால் அது பொய்யான வாதமாக இருந்தால் இன்னொரு வகையிலே பார்க்கின்ற போது அது பலமற்ற வாதம். எனவே இன்றியமையானதும் போதுமானதுமான பண்புகள் எது வாய்ப்பான உத்தரி பலமான உத்தரிவாதத்துக்குரியதாக அமையும் என்று சொன்னால் வாதம் வாய்ப்பானதாக அமைதல், எல்லா இடுகூற்றுகளும் உண்மையாக அமைதல், வாதம் வாய்ப்பானதாக அமைகின்ற வேளை ஒன்றுக்கு மேற்பட்ட பொய்யான இடுகூற்றுக்களை இல்லாதிருத்தல், வாதம் வாய்ப்பானதாகவும் இடுகூற்றுக்கள் அனைத்தும் உண்மையாக அமைதல், எல்லா இடுகூற்றுக்களும் முடிவும் உண்மையாக அமைதல். அங்கு பொறுகின்ற போது வாதம் வாய்ப்பு என்ற விடைதான் அங்கே மிக பொருத்தமாக இருக்கின்றது. அதேவேளை அது உண்மையாகவும் இடுகூற்றுக்கள் அனைத்தும் உண்மையாக இருத்தல். அவ்வாறு இருந்தால் முடிவும் உண்மையாகத்தானே அமையும். எனவே அதற்குரிய சரியான விடையாக நாங்கள் எதை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் அதற்குரிய சரியான விடையாக எது அமையுமாக இருந்தால் வாதம் வாய்ப்பானதாகவும் இடுகூற்றுக்கள் அனைத்தும் உண்மையாகவும் காணப்பட்டால் அது பலமான முழு நிறைவான உத்தரி வாதம் என்பதாக நோக்கப்படும். நான்காவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு விஞ்ஞான சோதனை பரிசோதனையா அல்லது அவதானமா? ஒரு விஞ்ஞான சோதனை பரிசோதனையா அல்லது அவதானமா எனும் தீர்மானம் தங்கி இருப்பது. ஒரு சோதனை, அவதானம், பரிசோதனை என்பதை தீர்மானிப்பது எது பிரதான காரணியாக அவற்றை வேறுபடுத்துகின்ற அல்லது அடையாளப்படுத்துகின்ற தன்மையை கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது சோதனையில் பயன்படுத்தப்படும் கருவிகள், இரண்டிலுமே கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. சோதனையின் பெறுவேறு ஒரு கண்டுபிடிப்பா அல்லது புரிதா என்பதால் சோதனைக்குள்ளாக்கும் பொருள் சோதனையால் யாதேனும் மாற்றத்துக்குட்படுத்துகின்றதா என்பதனாலாகும்.
சோதனை மேற்கொள்ளுகின்ற விஞ்ஞானி குறித்த சோதனைக்காக திட்டமிடலை தயார்படுத்தலை மேற்கொண்டுள்ளார் என்பதனாலாகும். சோதனை செய்முறை தற்செயலாக நிகழ்கின்றதா என்பதனாகும். எனவே இந்த பரிசோதனை என்பது அவதானத்தோடு ஒப்பிடுகின்ற இடத்து இரண்டும் அனுபவ சோதனைகள். காரணிகளை கட்டுப்படுத்தாது, மாறிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாது மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வு அவதானம் அல்லது இயற்கை அவதானம், அப்சர்வேஷன் என்று சொல்லுகின்றோம். காரணிகளை கட்டுப்படுத்தி மாறிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுதான் பரிசோதனை. எனவே அவதானம் இயற்கை சூழலிலே இடம்பெறுகின்றது, பரிசோதனை செயற்கை சூழலிலே. அவதானத்தோடு ஒப்பிடுகின்ற இடத்து பரிசோதனையிலே திட்டமிடல், ஒரு தயார்படுத்தல், சூழல் மாற்றியமைத்தல் என்பதை விஞ்ஞானி மேற்கொள்ளுகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே அந்த வினாவுக்குரிய சரியான விடையாக எது அமையும் என்று சொன்னால், சோதனையினை மேற்கொள்ளுகின்ற விஞ்ஞானி குறித்த சோதனைக்காக திட்டமிடல், தயார்படுத்தலை மேற்கொண்டுள்ளாரா இல்லையா? அவ்வாறு திட்டமிடல் தயார்படுத்தல் இல்லை என்று சொன்னால் அது அவதானம். அவ்வாறு தயார்படுத்தல் திட்டமிடல் மேற்கொள்ளப்படுவதாக இருந்தால் அது பரிசோதனை. எனவே அந்த வினாவுக்கு, நான்காவது வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் எதை தெரிவு செய்ய முடியும் என்று சொன்னால், சோதனையை மேற்கொள்ளுகின்ற விஞ்ஞானி குறித்த சோதனைக்காக திட்டமிடல் தயார்படுத்துதலை மேற்கொள்ளுகின்றாரா என்பதனால் ஆகும். ஐந்தாவது வினாவை பார்த்து கொள்ளுங்கள். அரிஸ்டோட்டலிய நியாயத்துடையில் பெரும்பதம் ஒன்றின் இன்றியமையா பண்பாக அமைவது. ஒரு தூய அறுதி நியாயத்துடையினுடைய அமைப்பை நாங்கள் நோக்குகின்ற போது அதிலே 3 பதங்கள், 3 கூற்றுக்கள் மாத்திரம் கொண்டிருக்க வேண்டும். அமைப்பு விதியின் பிரகாரம் விதி ஒன்று 3 பதங்கள். அது சிறுபதம், பக்கப்பதம் என்று சொல்லப்படுகின்றது. பெரும்பதம் சாத்திய பதம், மத்திய பதம் பொதுப்பதம் என்று சொல்லப்படுகின்றது. நடுப்பதம், முடிவின் எழுவாய் சிறுபதம், முடிவின் பயனிலை பெரும்பதம், எடுகூற்றுக்களினுடைய பொது அம்சமாக அமைவது மத்திய பதம். ஒவ்வொரு பதங்களும் தலா 2 இடங்களில் இல்லாமல் 6 இடங்களில் காணப்பட வேண்டும் என்பது அந்த அமைப்பு விதியினுடைய முன்மொழிவாக இருக்கிறது. எனவே இந்த அரிஸ்டோட்டலின் நியாயத்துடையிலே பெரும்பதம் ஒன்றின் இன்றியமையாத பண்பு எடுப்பொன்றின் எழுவாய்ப்பதமாக இருத்தல் பொருத்தமற்ற விடை. எடுப்பொன்றின் பயனிலை பதமாக இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் வியாப்தி அடைதல், அது மத்திய பதத்துக்குரிய பண்பு. எழுவாய்ப்பதமாக இருக்கக்கூடாது, அது பொருத்தமற்றது. வியாப்தி அடைந்ததாக, அது படம் அடையும் இருக்கலாம், அடையாமல் இருக்கலாம். எனவே அங்கே சரியான விடை என்று நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் அந்த வினாவுக்கு எடுப்பொன்றின் பயனிலை பதமாக இருக்க வேண்டும். பெரும்பதம், பயனிலை பதம் பி, முடிவினுடைய பயனிலையாக அமைவதுதான் பெரும்பதம். எனவே அந்த 5வது வினாவுக்கு 2வது விடை சரியான விடையாக அமைகின்றது. 6வது வினா. செறிப்பின் மூலம் கருவியொன்றில் பயன்படுத்தப்படுகின்ற குவிவு மற்றும் குழிவு வில்லைகள் ஒளியின் மீது நிகழ்த்துகின்ற முடிவுகள் முறையே பின்வருவனவற்றுள் யாவை? குவிவு, குழிவு. ஒளியினுடைய தெறிப்பினால் கருவியொன்றிலே பயன்படுத்தப்படுகின்ற குவிவு மற்றும் குழிவு வில்லைகள் ஒளியின் மீது நிகழ்த்துகின்ற முடிவுகள் முறையே. குவிவு என்பது, குழிவு என்பது எவ்வகையான கருவியிலே ஒளித்தெறிப்பை மாற்றியமைக்கும் என்பதை சிந்திப்பீர்கள் இருந்தால் வர்ணமயமாக்கல், இருளாக்கல், அது பொருத்தமற்ற ஒரு விடை. விரிவடைதல், ஒடுங்குதல். ஒளித்தெறிப்பு, ஒளி முறிவு. ஒடுங்குதல், விரிவடைதல். ஒளி முறிவு, ஒளித்தெறிப்பு. எனவே குவிவு என்கின்ற போது மையத்தை நோக்கி ஒளி கதிர்கள் ஒன்று சேருதல், ஆகவே அது ஒடுங்குதல் என்று அர்த்தப்படும். குழிவு அது விரிவடைதல் என்ற அர்த்தத்திலே இருக்கும். எனவே அங்கே தெறிப்பின் மீது அங்கே நிகழ்த்தப்படுகின்ற குவிவு மற்றும் குழிவு வில்லைகள் ஒளியினுடைய ஒடுங்குதல், விரிவடைதல் என்ற மாற்றங்களை ஏற்படுத்துவதாக காணப்படும். 4வது விடை மிகச் சரியான விடையாக அமைகின்றது.
எடுப்பு முரண்பாட்டு சதுரத்தில் காணப்படுவதனை போன்று ஏ எடுப்பு பொய்யாக அமைகின்ற போது முறையே ஈஐஓ எடுப்புகளினுடைய உண்மை பெறுமதிகள் கொண்ட தெரிவு எதுவாக இருக்கின்றது? அப்ப முரண்பாட்டு சதுரத்தினூடாக இந்த வினாவுக்குரிய விடையை மாணவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். நீங்கள் முரண்பாட்டு சதுரம் ஒன்றை அவதானிப்பீர்களாக இருந்தால் அங்கே ஏ இ ஐ ஓ ஏ இ ஐ ஓ இதுல டி இங்க டி 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 எஃப் 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 எஃப்டி எஃப்டி இங்க நாலும் டவுட் சந்தேகம். ஏ இ ஐ ஓ கேள்வி அவதானிப்போமாக இருந்தால் ஏ எடுப்பு பொய்யாக இருக்கின்ற போது எடுப்பினுடைய பெருமானம் தீர்மானிக்க முடியாது, ஐயினுடைய பெருமானம் தீர்மானிக்க முடியாது, ஓவினுடைய பெருமானம் உண்மை. எனவே தீர்மானிக்க முடியாது உண்மை என்பதாக இருக்கும். தீர்மானிக்க முடியாது உண்மை என்பதாக இருக்கும். ஏ எடுப்பு பொய்யாக இருக்கின்ற போது இங்கே உண்மை, இங்கே பொய். ஏ பொய் எனின் சந்தேகம், தீர்மானிக்க முடியாது உண்மை. எனவே இரண்டாவது விடை அந்த வினாவுக்குரியதாக அமைகின்றது. மெண்டலீவ் என்பவரின் ஆரம்ப அல்லது முதல் ஆவர்த்தன அட்டவணையில் மூலகங்கள் தொடர் வரிசைக்கு அடிப்படையாக அமைந்தது. அப்ப மெண்டலீவினுடைய பருவ அட்டவணை அல்லது ஆவர்த்தன அட்டவணை வகையீட்டினுடைய அடிப்படையிலே அது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லது நாங்கள் மெண்டலுடைய ஆவர்த்தன அட்டவணை மாதிரி முறைகளிலே அடுக்கமைவு மாதிரிக்குரிய பொருத்தமான ஒரு உதாரணமாக அமைகின்றது. அவர் அணுக்களை திணிவு அணு நிறைக்கேற்ற வகையிலே ஒழுங்குபடுத்திய ஒரு அட்டவணையாக நாங்கள் அதை கருதலாம். மெண்டலுடைய பருவ அல்லது ஆவர்த்தன அட்டவணை என்றனுடைய அடிப்படையிலே ஏறுவரிசை ஒழுங்காக மூலகங்களை அவர் ஒழுங்குபடுத்தக்கூடிய அடிப்படையாக அமைந்தது. கண்டுபிடிக்கப்பட்ட கால ஒழுங்கு மூலகங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணையில் அண்மித்த மூலகங்கள் ரசாயன சேர்க்கையை உருவாக்குகின்ற ஆற்றல், மூலகங்களுடைய அணுத்திணிவு ஏறுவரிசை ஒழுங்கு, மூலகங்களின் அணுகன், இரத்திறங்களுடைய எண்ணிக்கை. அந்த 8வது வினாவை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் மூலகங்களுடைய அணுத்திணிவின் ஏறுவரிசை ஒழுங்குக்கேற்ப, மூலகங்களுடைய அணுத்திணிவின் ஏறுவரிசை ஒழுங்குக்கேற்ப அவர் மூலகங்களை ஆவர்த்தன அட்டவணையிலே ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். அப்ப 8வது வினாவுக்கு 3வது விடை பொருத்தமான ஒரு விடையாக அமைகின்றது. 9வது வினா, குறிப்பிட்ட சில மாணவர்கள் வாகனங்களை செலுத்துவதில்லை என்ற எடுப்பினுடைய மறுமாற்றமாக அமைவது. சில மாணவர்கள் வாகனங்களை செலுத்துவதில்லை. வெளிப்பேறு அனுமானத்திலே மறுமாற்றம், எதிர்மாற்றம், எதிர்வைக்கை, நேர்மாற்றம் என்பன பிரதான வெளிப்பேறுகள். மறுமாற்ற வெளிப்பேறுகள் என்ற வகையிலே மறுமாற்ற எதிர்மாற்றம், மறுமாற்ற எதிர்வைக்கை, மறுமாற்ற நேர்மாற்றம் என்பது அங்கே மறுமாற்ற வெளிப்பேறுகளாக இருக்கும். மறுமாற்றம் மூலெடுப்பினுடைய கருத்து மாறாத வகையிலே எழுவாயாகவும் பயனிலையை மறைய பயனிலையாகவும் கொண்ட புதிய ஒரு தரவை மூலத்தரவிற்கு உட்கடையாக வெளிப்படுத்துவதான நெறி. அதனுடைய விதிகள் என்று பார்க்கின்ற போது மூலெடுப்பினுடைய பயனிலையை மறையாக்குதல், மூலெடுப்பினுடைய பண்பை மாற்றுதல்,
மூலெடுப்பின் அளவு மாறுதல் கூடாது, மூலெடுப்பினுடைய எழுவாய் மாறுதல் கூடாது. எனவே இது ஓடுப்பாக இருக்கின்ற போது குறிப்பிட்ட சில மாணவர்கள் வாகனங்களை செலுத்துவதில்லை என்கின்ற போது சில மாணவர்கள் எழுவாயில மாற்றமில்லை, வாகனங்களை செலுத்துவர்கள் அவர் செலுத்தாதவர்கள் ஆவர். சில மாணவர்கள் வாகனங்களை செலுத்தாதவர்கள் ஆவர் என்று சொல்லாவிட்டாலும் அது பண்பு சொல்லப்படாத போது அது விதியெடுப்பாக அமையும். எனவே குறிப்பிட்ட சில மாணவர்கள் வாகனங்களை செலுத்துவதில்லை என்பதனுடைய பொருத்தமான சரியான முறையான மறுமாற்றம் சில மாணவர்கள் வாகனங்களை செலுத்தாதவர்கள். அந்த வினாவுக்கு விடையை அவதானிப்பீங்களாக இருந்தால் மூன்றாவது விடை அங்கே ஆவர் என்பது சொல்லப்படாவிட்டாலும் பண்பு அது விதியெடுப்பாக அமையும். பத்தாவது வினாவை பார்த்துக் கொள்வோம். மனநிலை மருத்துவர் ஒருவர் நீரோசிய நோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு புதிய மருந்து எந்தளவு தூரம் வெற்றியளிக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக தனது அவதானத்தினை பதிவு செய்து கொள்வதற்கு பின்வரும் வகைப்படுத்தலை பயன்படுத்தி கொண்டார். நீரோசிய நோய்க்குரிய மருந்து எந்தளவு தூரம் நோயாளிகளின் மீது செலுத்தப்பட்ட போது அது எந்தளவு தூரம் வெற்றியளிக்கும் என்பதை தீர்மானிப்பதற்காக ஒரு சோதனை அவதானிப்பு பதிவுகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார். மிகவும் மோசமான நிலைக்கு திரும்பியது, ஓரளவுக்கு மோசமான நிலைக்கு திரும்பியது, மாற்றம் எதுவும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு திரும்பியது, மிகவும் நல்ல நிலைக்கு திரும்பியது. எனவே இவ்வாறான ஒரு வகைப்படுத்தல் முறையானது அளவீட்டு அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று. அளவு திட்ட வகையிலே பேரளவு திட்டம், ஒருங்கமைவு அல்லது இரண்டாவது வரிசை கிரம அளவு திட்டம், இடையிட்ட ஆயுத அளவு திட்டம், விகிதாசார அளவு திட்டம், 4 வகையான அளவு திட்டம். யாதேனும் ஒரு பண்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற வகையீட்டினை மாத்திரம் குறிக்கின்ற அளவு திட்டம் பேரளவு திட்டம். சோதனைக்குள்ளாகும் பொருட்களை யாதேனும் ஒரு பண்பின் அடிப்படையில் வரிசை ஒழுங்குபடுத்துகின்ற அளவு திட்டம் ஒழுங்கமைவு அளவு திட்டம். ஒரு புள்ளிக்கும் மறுபுள்ளிக்கும் இடையே ஆன இடைவெளி எந்த புள்ளிக்கும் இடையேயான தூரத்துக்கு சமனாக அமைவதோடு அளவிடப்படுகின்ற பண்புக்கூறு முற்றிலுமற்ற தனிப்பூச்சி அம்சத்தினை கொண்டிராத அளவு திட்டம் இடையிட்ட அல்லது ஆயிட்ட அளவு திட்டம். மேற்கூற பண்போடு தனிப்பூச்சி அம்சத்தையும் கொண்டிருக்குமாக இருந்தால் அது விகிதாசார அளவு திட்டம் என்றும் நாங்கள் அவதானித்துக் கொண்டோம். எனவே இந்த மாற்றங்கள் மிகவும் மோசம், ஓரளவு மோசம், மாற்றமில்லை, ஓரளவுக்கு நல்ல, மிகவும் நல்ல, அது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பண்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அது ஒழுங்கமைவு அளவீடு, ஆர்டினல் ஸ்கேல் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஒழுங்கமைவு அந்த விடை அங்கே இல்லாவிட்டால் வரிசை ஒழுங்குபடுத்தப்பட்ட, அதாவது பேரளவு திட்டம் வரிசை கிரம அளவு திட்டம் என்று சொல்லுகின்றோம். ஒழுங்கமைவளவுக்கு இன்னொரு பேர் வரிசை கிரம அளவு திட்டம். எனவே 10வது வினாவுக்கு அங்கே 3வது விடை உரிய விடை அது அந்த நோயாளிகளுடைய உடல் வெப்பநிலை மிகவும் மோசம், ஓரளவுக்கு நல்ல, மாற்றமில்லை, ஓரளவுக்கு நல்ல, மிகவும் நல்ல, அவ்வாறான ஒரு வகைப்படுத்தலை நாங்கள் இங்கேயும் அவதானிக்கின்றோம். சில இலங்கையர் பிரித்தானிய பிரஜைகள், எல்லா இலங்கையரும் இலங்கை பிரஜைகள், ஆகவே சில இலங்கையர் பிரித்தானிய பிரஜைகள். இங்கே வாதத்தை அவதானிக்கின்ற போது சில இலங்கையர்கள் பிரத்தியான பிரஜைகள், சில இலங்கையர்கள் இலங்கை பிரஜைகள். ஆகவே அங்கே PM என்றது ஒரு கூற்று, SM என்ற கூற்று, SP, I, A, I. ரெண்டும் வியாப்தி இல்லை. இங்கே அமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை மாணவர்கள் மீண்டும் ஒரு அவதானித்துக் கொள்ளுங்கள். இலங்கையர் என்பது MP என்று அமைக்க வேண்டும். மத்திய பதம் இலங்கையராக இருக்கின்றது. அது தவறுதலாக PM என்று அங்கே குறிக்கப்பட்டிருப்பதை மாணவர்கள் திருத்திக் கொள்ளுங்கள். I, A, I. எழுவாய் பதம் மட்டும் வியாப்தி அடையும். ஐயில் 2 பதங்களும் வியாப்திக்கு உள்ளாகாது. எடுப்பில் எழுவாய் பதம் மட்டும் வியாப்தி அடையும். இங்கு 2 வியாப்திக்கு உள்ளாகாது.
மத்திய ஒரு எழுவாயில் இருக்கின்றது. MPMSSPIAI. இந்த வாதம் நியாயத்துடைய விதிகளுக்கு அமைந்த ஒரு வாய்ப்பான வாதம். 3 பதங்கள், 3 கூற்றுக்கள், மத்திய பத வியாப்தி உட்பட்டிருக்கு. எடுகூற்றுகள் வியாப்தி அடையாத சிறுபதம் பெரும்பதம் முடிவிலே வியாப்தி அடையவில்லை. ஒன்றிலும் விதியாக உள்ளது, மறையாக உள்ளது, முடிவு மறையாக உள்ளது. பிரதான விதிகள் யாருக்கும் அதாவது ஒரு வாய்ப்பான விதிக்கு பொருந்துகின்ற வாதம். அந்த கூற்றுக்களை நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்த சில இலங்கையர் பிரித்தானிய பிரஜைகள். ஓகே, எல்லா இலங்கையரும் இலங்கை பிரஜைகள். ஆகவே சில இலங்கையர் பிரித்தானிய பிரஜைகள். அந்த வாதத்தினுடைய கூற்றுக்கள் உண்மையாக யதார்த்தத்திலே பொருந்துகின்றன. எனவே வாய்ப்பாகவும் அதைவிட யதார்த்தத்திலே பொருத்தப்பாடான கூற்றுக்களை கொண்ட ஒரு உண்மையான வாதமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த வாதம் பலமற்ற ஒரு வாதம், பலமான ஒரு வாதம், நாற்பத பொறியை கொண்டுள்ளது, பெரும்பத பொறியை கொண்டுள்ளது, சுய முரண்பாடானது என்று அவதானிக்கின்ற போது அந்த வாதம் ஒரு பலமான வாதம். என் வாய்ப்பாகவும் விதிக்கு பொருந்துகின்ற வாதம். அது ஒரு அளவையில் விதிக்கு பொருந்துகின்ற அதே வேளை அதனுடைய கூற்றுக்கள் உண்மையாகவும் அதாவது யதார்த்தத்திலே இசை உள்ள தன்மையும் கொண்டிருக்கின்றது. இது 3ஆம் உருவிலே அமைந்திருக்கின்றது. என்னிடம் மத்திய எழுவாயில் இருக்கின்றது. டேராப்டை தாரிசி டிசமிஸ் பெருசன் தெலாப்டன் பொகாடு என்று சொல்லுகின்ற போது இது 3ஆம் உருவிலே 3வது பிரகாரத்தை டேராப்டை தாரிசி டிசமிஸ் DISAMIS அந்த அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. தூய கணிதத்தில் 12வது வினா அதுவரையில் அறிந்திராத தேற்றங்களை உள்ளுணர்வு ரீதியாக பெற்றுக்கொண்டவரும் பிரித்தானிய அரச கழகத்தின் அங்கத்துவத்தினை பெற்றுக்கொண்டவருமான முதல் இந்தியர் யார்? கணித மேதை என்கின்ற போது இந்தியாவிலே சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் ராமானுஜர். சிறுவயதிலிருந்தே கணிதத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் அசாத்திய திறமையும் கொண்ட ஒருவர் மிகச் சிக்கலான தேற்றங்களை தானே கண்டறிந்து நிறுவியிருக்கின்றார். அவ்வாறு தேற்றங்கள் கணித உண்மைகளை பிரித்தானிய பல்கலைக்கழக பேராசிரியர் காடி என்பவருக்கு அவர் அனுப்பி வைத்த போது இவரது ஆற்றல் திறமையை அறிந்த காடி பிரித்தானிய பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இவரை நியமித்து கௌரவப்படுத்தினார். அது இந்திய கணித அறிஞர்கள் இந்த உயர் கௌரவமாக நாங்கள் கருதப்படுகின்றது. எனவே அத்தகைய ஒருவர் அந்த வரலாற்றை கற்றுக்கொள்வதன் ஊடாக ஜெசி போஸ், அப்துல் கலாம், CV ராமன், அப்துல் சலாம், ராமானுஜன் என்கின்ற போது அந்த மேதை வேறு யாரும் அல்ல, ராமானுஜன். கணித மேதை ராமானுஜன் என்பதாக இருக்கும். 5வது விடையாக அமையும். CV ராமனுடைய விளைவு என்பதை பௌதிகவியலிலே கண்டறிந்தார். போஸ் தாவரங்களுடைய தூண்டல் துலங்கால் ஆராய்ந்து புலன் உணர்வு உண்டு என்பதை கிரெஸ்கோகிராஃப் என்ற கருவியினூடாக போஸ் ஆராய்ச்சி நிலையம் என்ற ஒன்றை நிறுவி பங்களித்தமை. எனவே இந்த காடி என்ற கணித மேதைக்குரிய கணித தேற்றங்களை அனுப்பி பிரித்தானிய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கணித பேராசிரியராக பங்காற்றிய இந்தியர் ராமானுஜன். ஆகவே அந்த 13வது வினாவுக்கு ராமானுஜன் என்ற விடை அமைகின்றது. 12வது வினாவுக்கு ராமானுஜன் என்ற விடை பொருத்தமான விடையாக அமைகின்றது. 13வது வினா, மழை பெய்தால் நிலம் நனையும் என்பதுடன் மழை பெய்யவில்லை எனின் நிலம் நனையும் என்னும் கூற்றுக்கள் உமக்கு தரப்படின் நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு யாது? மழை பெய்தால் நிலம் நனையும் என்பதுடன் மழை பெய்யவில்லை எனின் நிலம் நனையும். அவதானித்துக் கொள்ளுங்கள். மழை பெய்தால் நிலம் நனையும். P உட்படை Q. மழை பெய்யவில்லை என்பதுடன் நிலம் நனையும். நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு மழை பெய்தால் நிலம் நனையும் என்பதுடன் மழை பெய்யவில்லை எனில் நிலம் நனையும். நாங்கள் இவ்வாறு ஒரு கூற்றாக அமையாமல் இந்த வாரத்தை நாங்கள் எடுகூற்றுக்கள் முடிவு கூற்றுக்களாக நாங்கள் இதை வகைப்படுத்துவோமாக இருந்தால் மழை பெய்தால் நிலம் நனையும். P உட்படை Q.
என்பதுடன் மழை பெய்யவில்லை எனின் நிலம் நனையும். இதில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய முடிவு மழை பெய்யும், நிலம் உலர் வலயத்தில் உள்ளது, நிலம் நனையும், மழை பெய்யாது, எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அவதானித்துக் கொள்ளுங்களாக இருந்தால் இதில் இருந்து நாங்கள் மழை பெய்யும் என்ற முடிவை பி என்பதை அனுமானிப்பமாக இருந்தால் அந்த பி என்ற முடிவை நாங்கள் நிறுவ முடியாது. பாருங்கள், பி என்று சொன்னால் கியூ, கியூவை நாங்கள் இங்கே பயன்படுத்திக் கொள்ள முடியாது. நிழல் முறை வைத்துள்ளது ஆர் என்ற முடிவை அனுமானிக்க முடியாது. நிலம் நனையும் கியூ என்ற முடிவை நாங்கள் அனுமானிப்பமாக இருந்தால் விருட்சத்திலே நீங்கள் பார்த்து கொண்டாலும் கூட அல்லது நீரல் முறையிலே நீங்கள் பார்த்து கொண்டாலும் கூட எஃப் ஆக இருக்கு, பின்னடை எஃப் ஆக இருக்கு, இங்கே டி ஆக இருக்கின்றது, இங்கே டி. எனவே இங்கே எஃப் ஆக இருக்கின்றது, முன்னடையும் எஃப் ஆக இருக்கின்ற போது எஃப் ஆக இருந்தால் டி, ஆகவே இங்கே எஃப் முரண்பாடு. இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு வலிதான முடிவொன்றை அனுமானிக்க முடியும் என்று சொன்னால் நிலம் நனையும் என்பதை முடிவாக பெறலாம். அது பெருகை முறையிலும் நீங்கள் நிறுவி காட்டலாம். கியூ என காட்டு என்கின்ற போது நொட் கியூ நீரல் பெருகைக்கான எடுகோள் கியூ கூட கியூ எடுகூற்று ஒன்று மறுத்தால் எங்களுக்கு அது நொட்பி முடிவாக இருக்கும். நொட்பியை இரண்டாம் எடுகூற்றில் நொட்பி கூட கியூவில் விதிப்பமாக இருந்தால் எளிமையாக்கி கியூ வரும். கியூ நொட் கியூ நீரல் பெருகையில் நிறுவிக்கொள்ள முடியும். ஆகவே அவ்வாறு பெருக முறையிலோ உண்மை விருட்சத்திலோ உண்மை அட்டவணை முறையினூடாகவோ வலிதான முடிவை நீங்கள் உங்களுடைய விடைத்தாளிலே அல்லது மேலதிகமான தாளிலே நீங்கள் செய்கையினூடாக அந்த சரியான முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டேவிட் ஹியூம் என்பவரின் தொகுத்தறி முறைக்கு எதிரான வாரத்தின் சாராம்சமாக அமைவது. தொகுத்தறி முறைக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்த ஒருவர் டேவிட் ஹியூம். எதிர்காலம் அறியப்படாத ஒன்று அவதானத்துக்கு உட்பட்டது போல அவதானத்துக்கு உட்படாததும் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை என கூறி தொகுத்தறி முறை தர்க்க ரீதியானது அல்ல என டேவிட் ஹியூம் விமர்சித்திருக்கின்றார். தொகுத்தறி முறையை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வதற்கு உளவியல் அம்சங்கள் தான் காரணம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கும். எனவே அந்த டேவிட் ஹியூமுடைய விமர்சனங்கள் போன்று எண்ணீட்டு தொகுத்தறிக்கு பொதுவான வரையறை இல்லை. தொகுத்தறி நியாயத்தல் வாதம் சக்கர நிறுவன போலியை கொண்டதொன்றாகும். விஞ்ஞான உத்தரி நியாயத்தலை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அணுவு நேர்களின் அடிப்படையில் விஞ்ஞானம் முடிவுகளுக்கு வருவது தவறானது. எதிரொரு உண்மையாயின் கருதுகோள் உண்மை என்ற முடிவுக்கு வருவது தவறானது. நாங்கள் கண்டியில் அவதானிக்கப்பட்ட காகம் கருப்பு, காலியில் அவதானிக்கப்பட்ட அங்கே எக்ஸ் காகம், இங்கே வை காகம், இங்கே மாத்திரையில் அவதானிக்கப்பட்ட சட்டு என்ற காகம் கருப்பு. ஆகவே எல்லா காகங்களும் கருப்பு. ஆகவே முடிவே எடுகூற்றாக கொண்டு அதே விடயத்தை நாங்கள் திருப்பி கூறுகின்ற போது சுழல் நியாய சக்கரகூட போலிக்கு அவதானிக்க காகங்கள் கருப்பு, எல்லா காகங்களும் கருப்பு என்று சொல்லுகின்ற போது அது சக்கர நிரூபண போலியை ஏற்படுத்தும். நிறுவ வேண்டிய முடிவை அவ்வாறு நிரூபணமின்றி முடிவாக கூறுகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கின்ற போது அந்த வினாவுக்குரிய சரியான விடையாக அது ஒரு சக்கர நிரூபண போலியை ஏற்படுத்தும் என்ற இரண்டாவது விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்த வினா ஒரு வெண்விளக்க படத்திலே அமைந்த வினாவாக இருக்கின்றது. ஏபிசி சமனன்று, ஏபி சமனன்று என்பவை வகுப்புகளாகவும் ஏபி பார் சமனன்று 0 என்பதாகவும் அமையுமாயின் அவை நீங்கள் இவ்வாறு வினாவப்படுகின்ற போது அந்த விடையை சரியான விடையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய பாடத்தை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். ஏபிசி என்ற வகுப்புகளை அங்கே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வினாவுக்குரிய சரியான விடையை நீங்கள் இதனூடாக கண்டுகொள்ள முடியும். பி தவிர்ந்த சி தவிர்ந்த ஏபி, சி தவிர்ந்த ஏபி என்கின்ற போது எக்ஸை இங்கே குறிக்கின்றோம். இதனுடைய வலிதான முடிவு இலகுவா நீங்கள் காணலாம். ஏபிசி சமனன்று பொருத்தமற்றது, ஏவி சமனன்று, ஏசி சமனன்று, ஏபிசி பார் சமனன்று, ஏபி டேஷ் சமனன்று 0 என்ற இந்த வினாவை நீங்கள் 15வது வினாவை நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் அங்கே ஏபி சமனன்று என்ற 0 என்னென்றால் ஏபி வகுப்புக்குள்ளே எக்ஸ் அங்கத்துவம் இருப்பதால் அந்த விடை சரியான விடையாக இரண்டாவது விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். 16வது வினா 2 தாயக்கட்டைகள் ஒரே தடவையில் எறியப்படுகின்றன. தாயக்கட்டைகள் இரண்டும் 1 என்ற இலக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. 2 தாயக்கட்டைகளிலும் இலக்கம் 1 பெறுதல் அல்லது தாயம் விடுதல். முதலாம் தாயக்கட்டையிலே தாயத்தை பெறுதல் 1ஆம் இலக்கம் 6இல் 1,
இரண்டாவது தாயக்கட்டையிலே 1ஆம் இலக்கம் விடுதல் 6இல் 1ஆக இருக்கும். எனவே 2 தாயக்கட்டைகளிலும் 1 இலக்கம் பெறுவதற்கான நிகழ்வு என்கின்ற போது 6இல் 1 தர 6இல் 1 36இல் 1 இந்த 5வது விடை சரியான விடையாக மாணவர்கள் அதனை தீர்மானித்துக் கொள்ள முடியும். 17வது வினாவை பாருங்கள். அது உண்மை விருட்சத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. பி இரட்டை கூட Q, P ஒரு Q ஆகவே PNQ எனும் வாரத்தினை சரியான உண்மை விருட்சம் எது என்று கேட்கின்ற போது அங்கே நீங்கள் இடுகுற்றை ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி நிரல் வடிவிலே இறுதியாக முடிவை மறுத்தெடுத்து பொதுவான பிரிப்பாக்க விதிகளை அங்கே பிரயோகிக்க வேண்டும். அந்த வகையிலே P இரட்டை கூட Q, P ஒரு Q, PNQ உடைய மறுப்பு என்கின்ற அந்த ஒழுங்கிலே அது அமைகின்றதை நீங்கள் காண முடியும். அவ்வாறாக இருந்தால் நாங்கள் P இணைப்பு Q உடைய மறுப்பை இங்கே என்ன செய்கின்றோம்? கிளையாக்கம் செய்கின்றோம். நோட் P நோட் Q இங்கே PQ கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. P நோட் P Q நோட் Q என அமைய வேண்டும். முதலாவது பொருத்தமற்றதாக இருக்கும். இரண்டாவதை பாருங்கள். இரண்டால் இங்கே இரட்டவுக்குடைய நாங்கள் வரிசையாக்குகின்ற கிளையாக்குகின்ற போது P நோட் P Q நோட் Q என அமைய வேண்டும். நோட் Q என்ற விடையானது அங்கே பொருத்தமற்றதாக அமைகின்றது. இரண்டாவது வினாவை அவதானிப்பீங்கள். அந்த முடிவு மறுக்கப்படவில்லை, அது தவறான விடையாக அமையும். மூன்றாவது வினாவை விடையை அவதானித்துக் கொள்கின்றால் நோட் P நோட் Q சரியான முறையிலே அது கிளையாக்கப்பட்டிருக்கின்றது. PQ கிளையாக்கப்பட்டிருக்கின்றது. Pயும் நோட் Pயும் இங்கே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. Q நோட் Q இங்கே அவதானிப்பமாக இருந்தால் P நோட் P Q நோட் Q P நோட் P Q நோட் Q. எனவே இந்த வாரத்து விடையை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் அந்த விடையானது சரியான விடையாக விருட்ச முறையின் பிரயோகத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு இயல்பை நீங்கள் கொண்டிருக்க முடியும். இங்கே அவதானியங்கள் P இணைப்பு Q உடைய மறுப்பு நோட் Pயும் நோட் Qவும் P உறழ்வு அங்கே இது முதலாவதாக கிளையாக்கப்பட்டிருக்கின்றது, இரண்டாவதாக கிளையாக்கப்பட்டிருக்கின்றது PQ மூன்றாவதாக நாங்கள் இரட்டவுக்குடியை கிளையாக்கின்றது P நோட் P Q நோட் Q. எனவே இங்கே P நோட் P இங்கே மூடப்படுகின்றது, இங்கே மூடப்படுகின்றது. மூடப்பட்ட கிளையின் கீழ் தொடராது செய்க. இங்கே கிளையாக்குகின்ற போது Pயும் நோட் Pயும் இங்கே க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. இங்கே விதியும் மறையும். Qவும் நோட் Qவும் இங்கே க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. Qவும் நோட் Qவும் இங்கே க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. Pயும் நோட் Pயும் இங்கே க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. எனவே நிறைவடைந்த விருட்சம் மூடிய வரைவாக இருப்பதால இது வாய்ப்பான வாரம் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். குறிப்பிட்ட சில பெண்கள் மனதை கவர்வர் என்ற வாக்கியத்திலே 19வது வினாவை பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட சில பெண்கள் மனதை கவர்வர் என்றால் சில பெண்கள் என்கின்ற போது அங்கே ஐயெடுப்பாக அமைகின்றது. ஒழுங்கே ஐயெடுப்பினுடைய வியாப்தி ஏ எடுப்பாக இருந்தால் உங்களுடைய வியாப்தி நிலையை நீங்கள் மீண்டும் அவதானித்துக் கொள்ள முடியும். ஈ எடுப்பாக இருந்தால் அது எழுவாயு வியாப்தி, பயனில வியாப்தி இல்லை. ஈ எடுப்பாக இருந்தால் இரண்டுமே வியாப்திக்கு உட்படும். ஐ எடுப்பாக இருந்தால் இரண்டும் வியாப்திக்கு உட்படாது. ஓ எடுப்பாக இருந்தால் பயனில வியாப்திக்கு உட்படும். எனவே இது ஐ எடுப்பாக இருக்கின்றது. பெண்கள் என்றதும் மனதை கவர்வு என்று வியாப்தி அடையாது. எனவே பயனிலை பலங்கள் வியாப்தி அடையவில்லை. மூன்றாவது விடை அந்த 19வது வினாக்குரிய விடையாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் 12 மாணவர் கொண்ட வகுப்பொன்றிலே 3 மாணவர்களை கொண்ட இணைப்பாக்கங்களின் அளவு சியும் அவ்வாறு மூவரை கொண்டு செய்யப்படும் வரிசை மாற்றங்களின் அளவு பியும் ஆயின் சிபி என்பவற்றுக்கிடையான தொடர்பு இது வரிசை மாற்றம் மற்றும் சேர்மான அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். 12 மாணவர்கள் என்கின்ற போது அதனுடைய செய்கையை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் 12 தர 11 தர 10 தர 9 தர 8 தர 7 என அமையும். அதனுடைய மூன்று மாணவர்கள் என்கின்ற போது இது PNR சமன் என்னுடைய காரணியகத்தின் கீழ் n-6 உடைய காரணியகம். அப்போ 12லே 3 போனால் 9. அப்போ 9 தர 8 தர 7 அங்கால போகின்ற போது 12 தர 11 தர 10 12 தர 11 தர 10
எனவே அதை நீங்கள் பெருக்குவீர்களாக இருந்தால் 1320 என்பது விடையாக இருக்கும். ஆகவே வரிசை மாற்றம் P என்பது 1320. சேர்மானம் CNR அதனுடைய சூத்திரம் பாருங்கள். CNR அதனுடைய சூத்திரம் என்னுடைய காரணியகத்தின் கீழ் ஆறுடைய காரணியகம் n-6 காரணியகம். எனவே இங்கே மேலதிகமாக 6 காரணியகம் 3 தர 2 தர 1 அதன் கீழ் இதுவும் 3 தர 2 தர 1. எனவே இதற்கு நாங்கள் 6 பிரிப்போமாக இருந்தால் C வந்து எவ்வாறு இருக்கும் என்றால் 6 2 12 6 2 220. அப்ப 220 320. அப்ப ஒரு C 6 Pக்கு சமன். ஒரு P வந்து 6 Cக்கு சமன் என்றால் 220 1320. எனவே ஒரு P 6 Cக்கு சமனாக இருக்கு. 220 1 1320 P 6 C சமன் P 220 1320 6 C சமன் P என்பதாக இருக்கும். வரிசை மாற்றமும் சேர்மானத்தை நீங்கள் அங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். 21வது ABC என்பன வகுப்புகளாகவும் என்பதுடன் அவை ஒன்று சேர்ந்து உலகினை முழுமைப்படுத்தவில்லை. XY என்பன வகுப்புகளின் அங்கத்தவர்களாகி பின்வரும் எந்த வெண்பரிவடப்பு AB சமன் 0 என்ற அதை நீங்கள் விடையிலே குறித்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் அதை நீங்கள் வரைபடத்தின் ஊடாகத்தான் தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே அந்த வரைபடத்தை நீங்கள் குறித்தீர்களாக இருந்தால் ABC 3 வகுப்புகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். AB சமன் 0 C தவிர்த்து A சமன் என்று 0 C தவிர்த்து A BC சமன் என்று 0 கோட்டிலே வராது, அங்கே உள்ளே நகரும். அது X மூலகம் A அந்த கோட்டிலே வருகின்றது X. Y மூலகம் C Y என்று சொல்கின்ற போது இங்கே அந்த படம் Y இந்த எல்லை கோட்டிலே வர வேண்டும். அவரது சரியான படம் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இதற்கு இந்த 21வது வினாவுக்கு பொருத்தமான விடை இல்லை. அது ஒரு திறந்த விடை தொகுதியாக எல்லா விடைகளும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கும். அவ்வாறான 21 வினாக்களுக்குரிய விடைகளை இங்கே அவதானித்திருக்கின்றோம். மீண்டும் அந்த வினாத்தாளோடு 22 தொடக்கம் 50 வரையான வினாக்களை மீண்டும் ஒரு ஒளிபரப்பினூடாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். இதுவரை இந்த நிகழ்வோடு இணைந்து கொண்ட மாணவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு ஒளிபரப்பினூடாக உங்களை சந்திப்போம்.